ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்பெகட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ அதில் ஸ்பெகட்டியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்து குக் பண்ணும்போது நமக்கு ஒன்னோடு ஒன்று ஒட்டாம கிடைக்கும். இப்போ இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்றேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 5ல இருந்து 6 பல் பூண்டு பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு குடைமிளகாயும் மஷ்ரூமும் ஆட் பண்ண போறேன். இப்போ முதல்ல எல்லோ கலர் குடைமிளகாய் நான் ஆட் பண்றேன். அடுத்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரீன் கலர் குடைமிளகாய் நான் ஆட் பண்றேன். ஃபைனலா 5ல இருந்து 6 மஷ்ரூம் கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போறதுக்காக. குடைமிளகாய் மஷ்ரூம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மிக்சியில அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில நல்லா ரைஸா அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி வரணும், அது வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஸ்பெகட்டியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை நம்ம சிம்ல வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் ஆட் பண்றேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட பால் சேர்த்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாலும் மைதா மாவும் சேர்ந்து குக் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பெகட்டி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஃபைனலா கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்பெகட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.